குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். அந்த இதோட ஸ்பேஸ், இதோட செக்ரட்டரி 3 பதவி வச்சிருக்கீங்க சார். கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த ஒருவர் வந்து ஒரு கிராமத்தில் பிறந்து இவ்வளவு தூரம் ஒரு நாட்டினுடைய ஒரு முக்கியமான 3 பதவிகளை வச்சுருக்கீங்களே, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? சரி, இது வந்து ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பு பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னுக்கு இந்த பதவி வச்சுருந்தது வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் சாராபாய். விக்ரம் சாராபாய் வந்து இஸ் ஏ கிரேட் பர்சன். ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு பிஹெச்டி கைடு யாருன்னு தெரியும் இல்லையா? சர் சி.வி. ராமன் தான் அவருக்கு பிஹெச்டி கைடு. அவர் சாராபாய் சாருக்கு வந்து ஃபாரினில் படிக்க போகிறதுக்கு ரெக்கமெண்டேஷன் இருந்தது ரவீந்திரநாத் தாகூர். அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டில் உள்ள ஒருத்தர் வச்சிருந்த பதவி. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர் சதீஷ் தவான். சதீஷ் தவானுங்கிறது வந்து ஒரு மேதை ஆகும். அவரை பற்றி வந்து நீங்கள் அப்துல் கலாம் சார் அடிக்கடி சொல்லியிருப்பாங்க. SLV-3 1979 ஃபெயிலியர் ஆன அன்னைக்கு அவர் போய் ப்ரெஸ்ஸில் அவர் தான் மீட் பண்ணி நான் தான் அந்த ஃபெயிலியருக்கு நான் தான் ரீசன் அப்படி சொல்லியிருக்காரு. எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு 1980 சக்ஸஸ் ஆகும்போது அவர் ப்ரெஸ்ஸுக்கு பேசவே இல்லை. அப்துல் கலாம் அனுப்பி இவங்க தான் சக்ஸஸ் ஆகுது பண்ணாங்கன்ட்டு. அப்படிலாம் எத்தனை பேர் செய்வாங்க? அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆள் இருந்த ஒரு பதவி ஆகும். ஸோ இந்த பதவி ரொம்ப முக்கியமான பதவி. இந்த பதவி தந்ததுக்கு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜிக்கு தான் என்னுடைய நன்றியை தெரிவிக்கணும். ஆனால் அவங்க தான் எல்லாம் பார்த்து பயெடுப்பாங்க, அவங்க தான் எல்லாம் செலக்ட் பண்ணது. பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி பதவியில் இருக்கும்போது முடிஞ்ச அளவு நல்லதுன்னு நாட்டு மக்களுக்கு செய்யணும். அதுதான் என்னுடைய ஒரு கான்செப்ட். முடிஞ்ச அளவு நல்லது செய்யணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 1947 நமது நாடு சுதந்திரம் அடையும் போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் 97.5 விழுக்காடு மக்கள் வந்து ஏழ்மையான நிலையில் இருந்தாங்க. ஏழ்மையான நிலைன்னா உங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, எனக்கு தெரியும். நான் ஒரு கிராமத்தில் தானே வந்திருக்கேன். கிராமத்தில் பார்த்திங்கன்னா பாதி பேர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் சாப்பிடுவாங்க. அதுதான் அந்த ஏழ்மையான நிலைன்னு சொல்கிறது. அதிலிருந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொருளாதார நிலையில் வந்து ஒரு இடத்துல 4வது இடத்துல வந்திருக்கோம். அதே மாதிரி கல்வித்துறை நீங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது 12 விழுக்காடுகள் தான் படித்த மக்கள் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அப்போ ஒரு நல்ல ஸ்கூலு ரொம்ப ஒன்றும் கிடையாது இல்லையா? 2225 பிரைமரி ஸ்கூலு தான் இந்தியாவில் இருந்தது. இன்றைக்கி அப்படி படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி எஜுகேஷனில் எவ்வளோ நல்ல இதாட்டம் வந்துருக்கு. அன்றைக்கி IIM ஒன்றுமே கிடையாது. நான் படித்த ஐஐடி வந்து ஐஐடி கரக்பூர் ஆகும். அந்த ஐஐடி தான் ஐஎஸ் இது இந்தியாவில் ஆரம்பித்தது ஆகஸ்ட் 18, 1951 ஆரம்பித்தது. அந்த ஐஐடியில் படித்தது நான் ரொம்ப பெருமடையுது. அப்படின்னா ஒன்று வந்து நல்ல ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த ஐஐடி கரக்பூர் ஆரம்பித்தது எங்கே ஆரம்பித்தாங்கன்னா ஒரு ஹிஜ்லி ரிட்டென்ஷன் கேம்ப்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த சுதந்திர வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களெலாம் கொண்டு காட்டில் அடைக்கக்கூடிய ஒரு இடமாகும் கல்கட்டாயிலேருந்து. அங்கே இப்பவும் ஜெயிலெலாம் இருக்குது. ஒரு ஜெயில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விதமான ஜெயில் இருக்குது. ஒரு ஜெயில் வந்து 58 சென்டிமீட்டர் நீளம், 28 சென்டிமீட்டர் உயரம் தான் திறந்துருக்கும் ஓப்பனிங். மீதி ஃபுல்லாக கோஸ்ட்டு. நம்ம அதுக்குள்ளே ஒரு ஆளை கொண்டு போட்டாச்சுன்னா அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்களா, உணவு கொடுக்குறாங்களா ஒன்றுமே தெரியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா 3 செவரு க்ளோஸ் தான். ஃப்ரெண்டு வந்து நல்ல பெரிய கம்பி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருது. வெளியெல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் வந்து பாம்பு இப்படிலாம் கிடக்குன்ட்டு. அப்போ அப்படி கஷ்டப்பட்டு இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு சுதந்திரமாகும். இப்போ நீங்கள் ஹெல்த் செக்டர் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சுதந்திரம் அடையும் போது நம்ம மக்களுடைய சாதாரண ஆவரேஜ் லைஃப்ங்கிறது 32 வயசு தான். 32 வயசுனா 25லேருந்து 40க்குள்ள ஆட்கள் இறந்து போகுது. ஒரு விதமான கட்டங்கள். அதிலிருந்து இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8 வாரத்துக்கு முன்னாடி 72 வயசாகிடும். 72 ஹெல்த்தி லைஃப். அப்போ நாடு எல்லாம் நல்ல இடத்துக்கு நல்லா முன்னேறுது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கல்வித்துறை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ரயில்வே எல்லாருமே நல்லா முன்னேறுது. நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கும்போது இந்தியாவில் வந்து விண்வெளித்துறையே கிடையாது. 1957 தான் முத ஸ்புட்னிக் செயற்கைக்கோள் அனுப்புகிறாங்க. 62 தான் விண்வெளித்துறை ஆரம்பிச்சு 1969 ஆகஸ்ட் 15 தான்
இந்த ஐஎஸ்ஆர்ஓ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 70 ஆண்டுகளுக்கு பின்தங்கிய நிலையில் இருக்கும். 69 பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து நெயில் ஆம்ஸ்ட்ராங் அவரை வந்து நிலாவில் இறக்கி திருப்பி கொண்டு வந்தாச்சு. அப்போ அதிலிருந்து நம்ம படிப்படியாக வளர்ந்துட்டுருக்கோம். வளர்ந்துட்டு இருந்தாச்சுன்னா இன்றைக்கி இந்த விண்வெளித்துறை ஆரம்பித்தது எதுக்குன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜியை வச்சு மக்களுக்கு நன்மைகள் செய்ய முடியும், நாட்டில் நல்லதெல்லாம் இது பண்ண முடியும்னு அந்த மாதிரி ஒரு திட்டத்திலே தான் ஆரம்பித்தது. இன்றைக்கி நம்ம 50 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு ஸ்பேஸ் ப்ரோக்ராமில் இருந்து அப்ளிகேஷன் எதுவுமே ரொம்ப இல்லை. இப்போ கழிஞ்ச 50 வருஷத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 55 அப்ளிகேஷன் இருக்குது. டெலிவிஷன் ப்ராட்காஸ்ட், டெலி மெடிசின், டெலி எஜுகேஷன். டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங்னா இந்த தொலைக்காட்சி இருக்குது இல்லையா, தொலைக்காட்சி இப்போ தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒலி மொழின்னு ஒரு ப்ரோக்ராம் இருந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு 5 பாட்டு தமிழ் பாட்டு போடுவாங்க. அப்போ அந்த பாட்டை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா அதை திருப்பி பார்க்கணுன்னா அடுத்த வாரம் தான் பார்க்க முடியும். நான் வந்து திருவனந்தபுரத்துலேருந்து இந்த பாட்டு பார்க்கறதுக்காக வெள்ளிக்கிழமை ஆஃபீஸ்லேருந்து வேலை முடிச்சுட்டு பஸ்ஸை பிடிச்சி எப்படியாவது அடித்து பிடிச்சி வீட்டுக்கு வந்து சேருவேன். சில டைமில் வரும்போது பாதி முடிஞ்சிடும். அப்படி தான் பார்க்குறோம். இன்றைக்கி எவ்வளவோ வளர்ந்துருக்கு. அதே மாதிரி அன்னைக்கு ஒரு ஃபோன் பண்ணணுன்னு வச்சுடுங்களா, நீங்கள் உங்கள் ஒரு பறக்கையிலேருந்து சென்னைக்கு ஒரு ஃபோன் பண்ணுன்னா பறக்கையில் ட்ரங்க் பூத் இருந்தால் இல்லையான்னு தெரியாது. நாகர்கோவில் ட்ரங்கால் புக் பண்ணணும். புக் பண்ணிவிட்டு ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் தான் பையன் ஒரு ஃபோன் அந்த கனெக்ஷன் கிடைக்கும். கிடைச்சாலும் ஸ்டேபிளாக இருக்காது, திடீர்னு டக்குனி கட் ஆகிடும். கட் ஆகிடுச்சுன்னா இடத்துல 1 மணி நேரம் வெயிட் பண்ணணும். அப்போ அதுலேருந்து இன்றைக்கி எவ்வளவோ அந்த இடத்துல நல்லா வந்துடும். இந்த டிசாஸ்டர் உள்ள சிஸ்டம், டிசாஸ்டர் பார்த்திங்கன்னா இந்த பேரிடப்பு, நம்மளுக்கு வந்து சுனாமி உங்களுக்கு எல்லோரும் தெரியும். சுனாமி டைமில் பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் இறந்து போனாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வேவ் பேட்டர்னை மானிட்டர் பண்ணி செயற்கைகளை வச்சு மானிட்டர் பண்ணி அது சுனாமியாக சாதாரண வேவ்னு கண்டுபிடிச்சி மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்துகிட்ருக்கோம். அதே மாதிரி முன்னுக்கு வந்து ஒரு சைக்ளோன் வந்து ஒரிசாவில் சைக்ளோன் இதாகும்போது கிட்டத்தட்ட 10,000 பேர் இறந்து போனாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்ஸாலாம் இது பண்ணி அட்வான்ஸாகவே சொல்ல முடியும். அதே மாதிரி நம்ம ஒரு பக்கத்தில் நிறைய கடல் இருக்குது. இப்போ இந்த கடலில் 2 விதமான இது நாங்கள் செய்யணும். நம்மளுக்கு மொத்த கடற்கரை தூரம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் 7,500 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ நாமெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு கிளாஸ்மேட்டுக்கு சகோதரர்கள், அவங்க தந்தையர்கள், அவங்கெல்லாம் வந்து கடலுக்கு போகும்போது ஒரு சின்ன டிஃபன் கேரியில் கொஞ்சம் இந்த நம்ம கப்பக்கிழங்கு எடுத்துகிட்டு அப்படி தானே போவாங்க. 2 நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா சில டைமில் ஒன்று மீனும் கிடைக்காது, ஒன்றும் கிடையாது, திருப்பி போயிடுவாங்க. இன்றைக்கி நாங்கள் இந்த செயற்கைக்கோள் மூலம் 9 லட்சம் பேருக்கு டெய்லி சொல்லிகிட்ருக்கோம் எங்கே போனால் உங்களுக்கு மீன் கிடைக்கும். அப்போ அவங்கெல்லாம் போய் மீன் பிடிச்சிட்டு வராங்க. இந்த இது நீங்கள் சில நேரத்தில் என்னங்க இந்த மாதிரி இந்த செக்ரட்டரி ஸ்பேஸ் வந்து இந்த மீன் பிடிக்கிறத பற்றி பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த துறையில் வரக்கூடிய வருமானம், வாழ்வாதாரம், அதில் வரக்கூடிய லாபம் வந்து ஒரு வருஷத்துக்கு 30,000 கோடி ரூபாய் இருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எங்களுக்கு தரக்கூடிய பட்ஜெட் 15,000 கோடி. ஏன்னா எங்கே கரெக்டான ஆள் போய் அப்படி பிடிச்சிட்டு வரணும் இல்லையா, அது ஒன்று. 2வது, நாட்கள் வந்து கடல்லாம் முன்னாடி போனாங்கன்னா அவங்க போயிட்டு திருப்பி வந்தால் தான் உண்டு. இப்போ அவங்க ஏன்னா சில டைமில் வந்து நம்ம பார்டரை கிராஸ் பண்ணியாச்சுன்னா மற்ற நாட்டுக்காரங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. உண்மையிலே அவங்க கிராஸ் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியாது. சில டைமில் நம்ம நாட்டுக்குள்ளே தான் இருந்திருப்பாங்க, நம்ம தண்ணீருக்குள்ளே தான் இருந்திருப்பாங்க. நாங்கள் பிடிச்சிட்டு போனாங்கன்னா அது என்ன ப்ரூஃப் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆப்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1000 பேர் கொடுத்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் இது பண்ணியிருக்கோம். ரியல் டைமில் மெசேஜ் வரும், நீங்கள் எங்கே இருந்துட்டுருக்கிறீங்க அந்த மாதிரி மெசேஜ் வரும். அப்போ அதை பார்த்து அவங்க கிராஸ் பண்ணாமல் அந்த மாதிரி சேஃபாக அந்த இது இருக்குது. அது மாதிரி இந்த ரியல் டைம் ட்ரெயின் மானிட்டரிங், இந்த ட்ரெயின் மானிட்டரிங் பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் இப்போ ஏதாவது ஒரு சொந்தக்காரங்க மெட்ராஸ்லேருந்து 4 பேர் வராங்கன்னு வச்சுருங்க, ஒரு லெட்டர் ஒன்று நம்மளுக்கு, அந்த லெட்டரை பார்த்துட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போய் வெயிட் பண்ணணும். ரயில்வே ஸ்டேஷனில் போய் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அங்கே போனது பிறகு தான் சொல்லுவாங்க 2 மணி நேரம் கழிச்சு தான் ட்ரெயின் வர முடியும். 2 மணி நேரம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது பிறகு சொல்லுவாங்க இன்னொரு 1 மணி நேரம் லேட் ஆகும். பட் இப்போ அப்படி கிடையாது. 8,700 ட்ரெயின் ரியல் டைமில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த இதுக்கெல்லாம் எப்போ ட்ரெயின் வருதுன்னு தெரியும். இன்னைக்கு எல்லா ட்ரெயினையும் இன்னும் 2 ஆண்டுகளுக்குள்ளே கனெக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோமொபைல், நம்ம பேருந்து இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதை கூட ரியல் டைமில் எல்லாமே கனெக்ட் பண்ண போகிறோம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா அது மாதிரி வெதர் ஃபோர்காஸ்டிங், இந்த வானிலை அதை வந்து கண்டறிந்து எல்லாம் பண்ணுறது பார்த்திங்கன்னா
ஒரு 30-35 வருஷத்துக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை வருதா வரலையா அந்த இதில் வானிலை அந்த செயற்கைக்கு அந்த இதை கேட்டாச்சுன்னா நம்மளுக்கே ஒரு குழப்பமாக தான் இருக்கும். மழை பெய்ய போகுதா பெய்யாதா, இல்லை எப்போ வரும், ஒரு மொத்தம் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. இந்த செயற்கைக்கோள் வந்து நிறைய இதெல்லாம் அந்த என்னெல்லாம் பேராமீட்டரோ அதெல்லாம் கொடுத்து ஐஎம்டி நல்லா அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து இந்த இந்திய விண்வெளித்துறை ஆரம்பித்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ராக்கெட் எல்லாம் பழைய சைக்கிளில் தான் கட்டி கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ஒரு ஒரு செயற்கைக்கோள் வந்து அது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக இல்லை, ஒரு செயற்கைக்கோள் வந்து நம்ம ஆப்பிள் செயற்கைக்கோள் வந்து பெங்களூரில் ஒத்த கால மாட்டு வண்டியில் கொண்டு போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிடுறாங்க. அது அப்படி இந்த மாதிரி நம்ம நாடு அன்றைக்கி பார்த்தோன்னா 60 வருஷத்துக்கு பின்னாடி இருந்த ஒரு நாடு இன்றைக்கி வந்து விண்வெளித்துறையில் வளர்ந்து இன்றைக்கி நம்மக்கிட்ட எல்லா ராக்கெட்டில் உள்ள எல்லா டெக்னாலஜி இருக்குது. 133 செயற்கைக்கோள் நம்ம செய்து நம்ம அனுப்பிடுறோம். 433 செயற்கைக்கோள் மற்ற நாடுகளுக்காக 34 நாடுகளுக்காக நம்ம அனுப்பிடுறோம். இப்போ இந்த செயற்கைக்கோள் ராக்கெட்டில் அனுப்புறது எதுக்குன்னா, இது எதுக்குன்னா மக்களுக்கு நன்மை செய்யுது. இப்போ நான் சொன்னது வந்து ஒரு விதமான நன்மை. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் செக்யூரிட்டி. இப்போ நம்ம வந்து இன்றைக்கி 97% மக்கள் வந்து ஏழ்மையிலேருந்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கு உலகத்தில் பொருளாதாரத்துறையில் 4வது இடத்துல வந்திருக்கோம்னா எல்லாருக்கும் தெரியும். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, மற்றவங்கெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். ஸ்பேஸ் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து வயல்லாம் பயிர் போடுறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் மானிட்டர் பண்ணி எவ்வளோ வருமானம் வரும்னு அட்வான்ஸாக நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும். அப்படி 15 பயிர்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். அப்போ அதை வச்சு நம்மளுக்கு வந்து உணவுப் பொருள் ஏற்றுமதி பண்ணணுமா இறக்குமதி பண்ணணுமா அந்த மாதிரிலாம் பிளான் பண்ண முடியும். அதே மாதிரி வாட்டர் செக்யூரிட்டி, இந்த தண்ணீர் பார்த்திங்கன்னா நான் ஒரு உதாரணம் சொல்லி, இப்போ எங்கள் ஊரெல்லாம் கடல் மட்டத்திலேருந்து ஒரு 150 அடிக்கு மேலே இருக்குது. முன்னாடிலாம் அந்த ஊரில் ஒரு கிணறு வெட்டணும்னா எங்கள் ஊரில் ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தர் கிணறு வெட்டினார். 220 அடி வெட்டின பிறகு தான் தெரியுது தண்ணி இல்லை. மொத்த பைசாயும் போச்சு கிணறு வெட்டி. அந்த ஃபேமிலி வந்து திருப்பி வாரதுக்கு 25 வருஷம் ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் இடம் வாங்கி இருந்த மரம்லாம் வச்சுட்டு தென்னை மரம் போடலான்னு இது பண்ணாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. நிறைய நம்ம கரெக்டாக ஒரு 95% சக்ஸஸ், இதில் 60% தான் சக்ஸஸ் ரேட்டு இந்த மாதிரி வரும். அப்போ இந்த விண்வெளித்துறையுடைய இது பார்த்திங்கன்னா ஒன்று வந்து சாதாரண மக்களுக்கு பயன்படுறதுக்காக நிறையா துறையில் இப்போ ஏடிஎம் கார்ட்ஸு இந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் நேற்று எல்லாம் நாங்கள் இதில் டிஸ்கஸ் பண்ணோம், இந்த பயன்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா விஞ்ஞானத்துறையில் இப்போ நிறையா இப்போ சந்திரயான் 1 முதல் செயற்கைக்கோள் இன்டர்பிளானட்டரி மிஷன் போனது. அது வந்து நிலாவில் தண்ணீர் கண்டுபிடிச்சது நான் இந்திய நாடும் அமெரிக்காவும் சாந்தாக்கும் கண்டுபிடிச்சது, யாரும் கண்டுபிடிக்கல. அது மாதிரி சந்திரயான் 2 உங்களுக்கு டாக்டர் சிவன் தெரியும், அவர் சேர்மனாக இருப்பது தான் அந்த சந்திரயான் 2 அனுப்பணும். அது வந்து தரையிறங்கும்போது வந்து இந்த சாஃப்டாக இறங்குறதுல வந்து ஒரு ஹார்ட் லேண்டிங் ஆகிடுச்சு, கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் இருந்தது. ஆனால் அந்த மிஷனில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ஆர்பிட்டர் ஹை ரெசல்யூஷன் கேமரான்னு ஒரு கேமரா நிலாவில் சுற்றிட்டுருக்கு, ஒரு ஆர்பிட்டர் மாடியூல். அந்த மாடியூல் நாங்கள் டிசைன் பண்ணது 1 வருஷம் ஒர்க் பண்ணுறது தான். இப்போ பார்த்திங்கன்னா 6-7 வருஷம் ஒர்க் பண்ணிட்டுருக்கு. நிலாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு கேமரா வந்து நம்ம நாட்டை சேர்ந்த கேமரா, ஆர்பிட்டர் ஹை ரெசல்யூஷன் கேமரா, 32 சென்டிமீட்டர் ரெசல்யூஷன். வேறு மற்ற நாடுகளுக்கெல்லாம் 50 சென்டிமீட்டர் தான் ரெசல்யூஷன். அப்போ பெஸ்ட்டு ஃபோட்டோஸ் நம்மளுக்கு தான் வந்துட்டு. அது மாதிரி சந்திரயான் 3 அதான் ஆகஸ்ட் 23, 2023 தர இறங்கிச்சு. இந்த நிலாவில் தர இறங்கின நம்ம நாடு வந்து நம்ம நாடு 4வது நாடு. ஆனால் நிலாவின் தென் துருவத்தில் வெற்றிகரமாக தர இறங்கின முதல் நாடு நம்ம நாடாகும். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே ராக்கெட்டில் முதல் செயற்கைக்கோள் அனுப்புனது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரஷ்யா அனுப்புனாங்க 1957 ஸ்புட்னிக்னு ஒரு செயற்கைக்கோள் அனுப்புனாங்க. அதுக்கு பிறகு அவங்க பார்த்திங்கன்னா ஒரே விண் ஏவூர்தி ராக்கெட்டில் 37 செயற்கைக்கோள்கள் அனுப்பி சாதனை செய்திருந்தாங்க. அப்போ நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லோரும் நல்லா ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் ஹோல்டர் தான் நம்ம இருக்கோம், இப்படி எல்லாம் மற்றவங்க நம்மளை பார்த்தவங்க அப்படி நம்ம மைண்ட் பண்ண மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சஜஷன் வந்தது, 100 செயற்கைக்கோள் அனுப்பினா நல்லா இருக்கும் இல்லையா. அனுப்பலாம், 100 அனுப்பலாம், பட் அது அங்கே போய் அங்கெல்லாம் இடிச்சிடக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 104 செயற்கைக்கோள் ஒரே ராக்கெட்டில் நம்ம அனுப்பி சாதனை செய்திருக்கோம், வெற்றிகரமான. அது மாதிரி இந்த செயற்கைக்கோள்கள்லாம் கொஞ்சம் மேலே போடணும்னா ராக்கெட் எந்திரம் வேணும்.
அப்போ இந்த ராக்கெட் எந்திரம் வந்து அதுக்கு வந்து காருக்கு என்ஜினுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. கார் என்ஜின் என்ன செய்யுது, நம்ம வந்து ஒன்லே ஆட்களை கொண்டு போகும் ஒரு இடத்துலேருந்து இடத்துக்கு, இல்லை பொருட்களை கொண்டு போகும். இதே மாதிரி தான் இந்த ராக்கெட் எந்திரம் வந்து ஒன்லே ஆளை கொண்டு போகும், இல்லாட்டு செயற்கைக்கோள்களை கொண்டு போகும். ஆனால் இப்போ ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, இந்த ராக்கெட் எந்திரம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இந்த நம்ம கார் இன்ஜின் வந்து மேக்ஸிமம் ஒரு 100-120 km/h ஸ்பீடில் தான் போகும். ஒரு சந்திரயான் 3 கொண்டு வெற்றிகரமாக போடணும்னா 37,000 km/h ஸ்பீடில் கொண்டு போட்டால் தான் அது போகும். அப்போ அந்த மாதிரி சக்தி வாய்ந்த அவ்வளவு வெலாசிட்டி கொடுக்கக்கூடிய எந்திரங்கள் வேணும். அப்போ அதில் ஒரு இது பார்த்திங்கன்னா, இந்த திரவ ஆக்சிஜன் திரவ ஹைட்ரஜனை வச்சு எரிபொருளாக பயன்படுத்தி இயங்கக்கூடிய எந்திரங்கள் தான் பெஸ்ட் என்ஜின் ராக்கெட்டோடு. அப்போ இந்த டெக்னாலஜி வந்து உலகத்தை 5 நாடுகள்கிட்ட இருக்குது. அப்போ நம்ம 1993 அந்த டைம்லலாம் நம்ம இந்த ராக்கெட்டுக்கு இந்த டெக்னாலஜி வேணும்னு இருக்கும்போது எல்லாருமே தரல. இந்த டெக்னாலஜி மறுக்கப்பட்டது. ஆக்சுவலாக ரஷ்யாக்காரங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு இது பண்ணாங்க. ஆனால் மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து தராமல் ஆக்கிட்டாங்க. கிரையோஜெனிக் இன்ஜின்னு சொல்லி தான் திரவ ஆக்சிஜன் திரவ ஹைட்ரஜனில் ஒர்க் பண்ணுறது. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி வந்து இப்போ 3 எந்திரங்கள் செய்து நம்ம உலகத்தில் 6ல் ஒரு நாடாக இருக்கும். 3 என்ஜின் செய்தில் ஒரு என்ஜின் மார்க் 3 ராக்கெட் இருக்குது, அதான் சந்திரயான் 2 சந்திரயான் 3 கொண்டு போனது. அந்த எந்திரம் நாங்கள் செய்யும்போது 3 உலக சாதனை செய்கிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா 3 என்ஜினை மட்டும் செய்து சக்ஸஸ் ஆக்கி 3ஆவது என்ஜின் வந்து ராக்கெட்டில் சக்ஸஸாக கொண்டு போச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சோதனையில் இருந்து வெற்றி அடையிறதுக்கு மற்ற நாடுகளுக்கு எடுத்துகிறது பார்த்திங்கன்னா மினிமம் 34 மாதம், மினிமம். பொதுவாக 6 வருஷம் எடுக்கிறாங்க. நாங்கள் 24 மாதத்தில் செய்யணும் ஒரு டார்கெட் போட்டோம். இன்னைக்கு 28 மாதத்தில் செய்து உலகத்தில் நம்பர் 1 இருக்கும். அதே மாதிரி 5000 கிலோகிராம் எடை உள்ள திரவ ஹைட்ரஜனையும் ஒரு 28,000 கிலோகிராம் உள்ள ஆக்சிஜனும் சேர்ந்து ஒரு 2 டேங்கில் வச்சு ஒரு சோதனை செய்யணும். அப்போ ஹைட்ரஜன் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இருக்கும். ஹைட்ரஜன் வந்து நீங்கள் நல்லா ஹேண்டில் பண்ணிங்கன்னா அது ஒரு எரிபொருள் மாதிரி எரியும். ஹேண்டில் பண்ணாட்டு எக்ஸ்ப்ளோட் ஆச்சுன்னா ஹைட்ரஜன் பாம் ஆகும். ஹைட்ரஜன் பாமாக எக்ஸ்ப்ளோட் ஆச்சுன்னா 10-15 கிலோமீட்டரில் ஒன்றுமே இருக்காது, எல்லாம் போயிடும். அப்போ பொதுவாக எல்லா நாட்டிலும் என்ன செய்வாங்கன்னா அந்த இதில் சோதனை செய்யணும், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு 100 கோடியில் பைசாயை செலவழிச்சு அட்லீஸ்ட் 1 வருஷம் 1.5 வருஷம் எக்ஸ்பெரிமெண்ட் செய்வாங்க. நாங்கள் வந்து என்ஜின் செய்யும்போது அந்த மாதிரிலாம் பண்ணோம். 2வது என்ஜின் செய்யும்போது நம்மளுக்கு தான் நிறைய நாலேஜ் இருக்குது. அதில் கம்ப்யூட்டர் சிமுலேஷன்லாம் செய்யலாம். அப்புறம் கிரண்குமார் சார் அவர் தான் சேர்மனாக இருக்கார். அப்போ நாங்கள் ஒரு ப்ரொபோசல் கொடுத்தோம். இதெல்லாம் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் சொன்னால் ஒரு 10 மாதம் ஆகும், நிறைய பைசாவும் செலவழிக்கும் ஆகும், ஒரு 200 கோடி ரூபா செலவாகும். இது ஒன்றுமே வேண்டாம், நாங்கள் கம்ப்யூட்டரில் நிறைய சிமுலேட் பண்ணி நம்ம டைரெக்டாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிடலாங்க. அவருக்கு வந்து அவர் ரொம்ப ஒரு நல்ல மனுஷனாகும். யார்? கிரண்குமார் சார். அவர் வந்து கீழே வேலை செய்யவங்க எல்லாருக்கு மேலேயும் ரொம்ப நம்பிக்கை உள்ள ஒரு ஆளாகும். அப்போ நாங்கள் இப்படி சொன்ன உடனே எங்களை ரொம்ப நம்பி நோ ப்ராப்ளம் கோஹட்னு சொல்லிட்டாரு. ஆனால் எங்களுக்கு பயங்கரம், இன்னும் ஏதாவது வெடிச்சு போச்சுன்னு வச்சிங்களாம் பெரிய இதாயிரும் இல்லையா. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வெற்றிகரமாக அந்த சோதனையை 34 நாட்களில் நாங்கள் முடிச்சிருக்கோம். இந்த உலகத்தில் மினிமம் டைம் எடுத்த மற்ற நாடு பார்த்திங்கன்னா 68 நாள், ஆவரேஜாக 10 மாதம் எடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த 34 நாளில் அது சக்ஸஸ் ஆக்கி உலக சாதனை செய்திருக்கோம். இந்த சாதனையை இன்னொரு 50 வருஷத்து ஆனாலும் யாரையும் இந்த சாதனையை இது பண்ண முடியாது. இந்த 60 வருஷத்துல இந்தியா இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்யறதுக்கு முக்கிய காரணம் இந்தியர்களா அல்லது வெளிநாட்டினுடைய உதவியினால, இந்தியாவில் இருக்கிற அந்த சயின்டிஸ்ட்னால இதை வந்து செய்ய முடிஞ்சுதா? முக்கியமான காரணம் இந்தியர்கள். இப்போ எங்கள் ஆர்கனைசேஷனில் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஒரு ஓப்பன் ஒர்க்கிங் கல்ச்சர் உண்டு. இந்த ஓப்பன் ஒர்க்கிங் கல்ச்சர்னால் நான் இப்போ சேர்மனாக இருக்குது. நான் ஐஎஸ்ஆர்ஓவில் ஜாயின் பண்ணி 41 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இப்போ இன்றைக்கி ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு என்ஜினியர் என்கிட்ட கேள்வி கேட்கலாம். ஐ மஸ்ட் ஆன்சர் டு த கொஸ்டின். அது யாருமே தப்பாட்டு எடுக்க மாட்டாங்க, மற்ற டிபார்ட்மெண்ட் மாதிரி கிடையாது. 2வது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கூட்டு முயற்சியாட்டு உள்ள ஒரு ப்ரோக்ராம் ஆகும், தனிப்பட்ட நபர் செய்யக்கூடிய இது கிடையாது. நாங்கள் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த நமது நாடும் நமது துறையும் தனிப்பட்ட மனிதனை விட மிகவும் முக்கியம் பண்ணி நினைக்கக்கூடிய ஒரு டீமாக நாங்கள். அதனால் உங்கள் கேள்வி பார்த்திங்கன்னா இந்திய எஜுகேஷனல் சிஸ்டம், இந்தியர்களுடைய ஒரு நம்பிக்கை, இந்தியர்களுடைய ஒரு கடின உழைப்பு,
ஒரு ஸ்மார்ட் ஒர்க், அதுதான் மெயின் காரணம். பட் மற்ற நாடுகள்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அது இல்லைன்னு நான் சொல்லக்கூடாது. மற்ற நாடுகளும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 90% ரீசன் இஸ் ஒன்லி நம்ம நாட்டில் உள்ள எஜுகேஷன் சிஸ்டம், நம்ம நாட்டில் உள்ள நம்மளுடைய விஞ்ஞானிகளுடைய கடின உழைப்பு, அதுதான் இந்த மாதிரி வெற்றிக்கு காரணம். சார் இப்போ நமக்கு இப்போ வந்து லான்ச் வெஹிக்கிள் இருக்கு இல்லைங்களா? லான்ச் வெஹிக்கிள் அதிகபட்சம் எவ்வளோ டன் கெப்பாசிட்டி ஆஃப் சேட்டலைட்டை வந்து கொண்டு போக முடியும்? நம்ம வந்து முத செய்த அந்த லான்ச் வெஹிக்கிள் வந்து SLV-3 ராக்கெட். அதுக்கு ப்ராஜெக்ட் டைரக்டர் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், அப்துல் கலாம் சார் தான் ப்ராஜெக்ட் டைரக்டர். இந்த எங்கள் ப்ராஜெக்ட் டைரக்டர் இருந்தால் கூட சேர்மன் இஸ்ரோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சதீஷ் தவான் அவங்க தான் சேர்மன். அந்த ராக்கெட் கொண்டு போகணும், அதுக்கு கெப்பாசிட்டி மேக்ஸிமம் 40 கிலோகிராம் லோயர் டார்கெட்டு கொண்டு போக முடியும். இப்போ நம்ம செய்திருக்கிறதுல மார்க் 3 ராக்கெட், அதுக்கு கெப்பாசிட்டி 10,000 கிலோகிராம் லோயர் டார்கெட்டு கொண்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி. நீங்கள் இப்போ இங்கே ஒரு மாடல் வச்சுருக்கோம், ராக்கெட் மாடல் பார்த்துருப்பீங்க இல்லையா? இந்த ராக்கெட் இருக்க கெப்பாசிட்டி 80,000 கிலோகிராம். அதுக்கு என்ன சார் பேர் வச்சுருக்கீங்க? இது வந்து எனக்கு பேர் செப்பரேட்டாக கொடுக்கல. க்ரூடு மிஷன், இப்போ ஆட்களை நிலாவுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு ராக்கெட் செய்யணும்னு நம்ம பாரத பிரதமர் சொல்லியிருக்காங்க. அதுக்காக கன்சீவ் பண்ண ராக்கெட்டாக இருக்குது. இது 80,000 கிலோகிராம் எடை உள்ள ஒரு ஆப்ஜெக்டை ஒரு 400 கிலோமீட்டர் அந்த மாதிரி லோயர் ஆர்பிட்டு கொண்டு போகும். அப்போ நம்ம 35 கிலோகிராமில் ஆரம்பித்து இப்போ 80,000 கிலோகிராமுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ப்ரெசன்ட் கெப்பாசிட்டி 10,000 கிலோகிராம். இந்த நிலவுக்கு ஆட்களை அனுப்புற அந்த திட்டம் எப்போ செயல்படும் அப்படின்ற நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அது இலக்கு ஏதாவது வைக்கப்பட்டிருக்கு? ஆமாம், இலக்கு வந்து நம்ம இந்த பாரத பிரதமர் நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய இலக்கு 2040 ஆளை இறக்கி சக்ஸஸாக கொண்டு வரணும். அப்போ ஆளை இறக்கி சக்ஸஸாக கொண்டு வரணும்னா அவங்க ஆளை அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம 2-3 ராக்கெட் அனுப்பி சோதனைகள் செய்யணும். இன்னும் ஒரு 10 வருஷத்தில் இந்த ராக்கெட் ரெடி ஆகுறதுக்காக நாங்கள் டார்கெட் வச்சுருக்கோம். அதுக்கான ஆட்களையும் நீங்கள் தயார்படுத்தணும் இல்லையா? அது வந்து என்ன டைம் இருக்குது. ஏன்னா இப்போ இங்கே கன்னியாத்திரி 4 பேர் இருக்காங்க. இனி வந்து இந்த ப்ரோக்ராம் போகும்போது நிறைய கன்னியாத்திரி கூட ஆட் பண்ணுவோம், அதுக்கு டைம் இருக்குது. பட் மெயின் ஒர்க் வந்து 2 ஒர்க்கு, அந்த ஆட்களை கொண்டு போய் இந்த மாடியில் இருக்குது பார்த்தீங்களா, அதை செய்யக்கூடிய வேலையும், 2வது இந்த ஏவூர்தி, அந்த 2 வேலையும் தான் முக்கியமான வேலைகள். அதுக்குள்ளே இது வந்து இப்போ வந்து ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி இப்போ நடந்துகிட்ருக்கு. என்ன ப்ராஜெக்ட் அப்ரூவல்ஸ்க்கெல்லாம் நாங்கள் போய் தான் என்ன தான் ப்ராஜெக்ட் வாங்கணும். IRNSS சொல்லக்கூடிய நம்ம அந்த நேவிகேஷன் சிஸ்டம்ஸ், அதாவது நமக்கு இப்போ வந்து 1500 மைல் அந்த அளவுக்கு தான் இந்தியாவில் கவரேஜ் இருக்குது. இது முழுமையாக 3000 மைல்ஸுக்குன்னு சொல்லி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் இருந்துட்டு இருக்கு. அது எப்போ நமக்கு செயல்பாட்டுக்கு வரும்? ஏன்னா நம்ம இன்னும் கூகுள் அதை தான் நம்பிட்டு இருக்கோம். இப்போ அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து IRNSS இப்போ 4 செயற்கைக்கோள் நேவிகேஷன் சாட்டில் 4 ஆர்பிட்டில் இருக்குது. அது முழுக்க செயலாகணும்னா 7 வேணும், அதுக்கு 3 அப்ரூவல் இருக்குது. இப்போ மற்ற நாடுகள் அந்த மாதிரி ரொம்ப தூரம் போனது, அதுக்கு ஒரு தனி ப்ரோக்ராம் இருக்குது. அதுக்குள்ள ப்ராஜெக்ட் அப்ரூவல் இன்னொன்று வரல. பட் அதுக்குள்ள ப்ரப்போசல் நாங்கள் எழுதிட்டுருக்கோம். ப்ராஜெக்ட் அப்ரூவல் வாங்கி அதுக்கு பிறகு அந்த மாதிரி செயல்பாடுகள் நடக்கும். சார், ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் அது ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணிட்டு இருந்தீங்க இல்லைங்களா? ஆமாம், அது இப்போ தொடர்ந்து பண்ணிட்டுருக்கோம். ஓகே, ரீயூசபிள் வெஹிக்கிளுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லெக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொஞ்சம் பண்ணணும். இப்போ அதுக்குள்ளது வந்து என்ன ஒரு இப்போ அதுக்குள்ளே இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ரியூசபிளில் 2, ஒன்று வந்து விங்டு பாடின்னு சொல்லுவோம், இந்த ஏரோப்ளைன் வந்து இறங்குறது. அடுத்தது வந்து இந்த ஏலன் மஸ்க் ராக்கெட் பார்த்துருக்கீங்களா, ராக்கெட் அப்படி வந்து இறங்குது. இப்போ இந்த புது ராக்கெட்டுக்கெல்லாம் முதல் கட்டத்தை இதே மாதிரி கொண்டு வரதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அதுக்குள்ள சோதனைகள் மகேந்திரர்கள் நிறைய சோதனைகள் செய்கிறோம். இதை திருப்பி கொண்டு வரணும்னா 2-3 செய்யணும். இந்த என்ஜினுக்கு அந்த விந்து விசை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நிறைய குறைக்கணும். இப்போ வந்து ராக்கெட் இருக்குது, அதில் நிறைய எரிபொருள் இருக்குது. அப்போ அந்த எரிபொருளோடு இருக்கும்போது அதுக்கு ஒரு விந்து விசை வேணும். இப்போ எரிபொருள் குவான்டிட்டி குறைஞ்சிட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த விந்து விசையை குறைக்காட்டு ராக்கெட் இறங்க முடியாது. அப்போ இந்த அதை த்ராட்லிங்னு சொல்லுவோம், அதுக்குள்ளே பரிசோதனைகள் செய்துருக்கோம். அதே மாதிரி ராக்கெட்டை திருப்பி ஸ்டார்ட் பண்ணும், அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டுருக்கோம். எல்லாம் இன்னும் ஒரு 7 to 10 இயர்ஸில் வில் பி மாஸ்டர்டு. லான்ச் பேட் 3 இப்போ ரெடி ஆகிடுச்சுங்களா சார்? இதில் இல்லை, அதுக்கு இந்த வருஷம் ஜனவரி 16ஆம் தேதி 4000 கோடி ரூபா அப்ரூவல் தந்திருக்காங்க. அது 4 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. 3ஆவது லான்ச் பேடு, 2ஆவது லான்ச் காம்ப்ளெக்ஸ். இப்போ ஸ்ரீஹரிகோட்டாவில் ஒரு இது குலசேரப்பட்டினத்தில் 2ஆவது லான்ச் காம்ப்ளெக்ஸ், அதுக்குள்ள வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு.
இன்னும் ஒரு 1.5 வருஷத்தில் அங்கேருந்து ராக்கெட் ஏவப்படும். குலசேகரப்பட்டத்தில் இப்போ ஏவுதளம் வந்து பணிகள் நடந்துட்டு இன்னும் 1.5 வருஷத்துலன்னா இப்போ மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இயர் டிசம்பருக்குள்ளே நாங்கள் அங்கேருந்து ராக்கெட் அனுப்புறதுக்குள்ள வேலைகள் செய்யணும். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் இந்தியா வந்து தனியாக அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இதோடைய அந்த திட்டம் எந்த அளவுக்கு இப்போ போயிட்டு இருக்கு, எப்போ நம்ம அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்? நம்மளுக்கு வந்து நம்ம பாரத பிரதமர் தந்திரக்கூடிய டைம் லைன் எப்போன்னா 2035க்கு முன்னாடி அமைக்கணும். அப்போ அது வந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து மொத்தம் 52 டன் எடை உள்ள ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆகும். அதை 5 மாடியூலாட்டு 5 ராக்கெட்டில் தனித்தனியாட்டு கொண்டு போய் அங்கே போய் அசம்பிள் பண்ண போகிறோம். அதுக்குள்ள முதல் கட்டம் அதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் தந்திருக்காங்க. ப்ராஜெக்ட் அப்ரூவல் வாங்கி நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா அதுக்கு 1:1 மாடல் வச்சுருக்கோம். அது வந்து 2028 அனுப்புறதாட்டு இருக்குது. அது அனுப்பும்போது அதை அனுப்பிட்டு மீதுக்குள்ள அப்ரூவல்லாம் வாங்கி செய்யணும். 2035 இந்தியாவுக்குள்ள ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கப்படும் ஃபுல்லாட்டு. இந்த ஆதித்யா நம்ம சன் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஆதித்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை நம்ம அனுப்பியிருந்தோம். அது இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நமக்கு அதுலேருந்து டேட்டாஸ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் கூட பயங்கர சக்ஸஸ் பார்த்துருங்க. நம்ம வந்து அது 1520 கிலோகிராம் எடை உள்ள செயற்கைக்கோளாகும். கிட்டத்தட்ட 15 லட்சம் கிலோமீட்டர் கொண்டு போயாகும். அங்கே L1 பாயிண்டில் நிலைநிறுத்தியிருக்கும். சக்ஸஸாக நிலைநிறுத்தியிருக்கும். உலகத்தில் சூரியனை படிக்கக்கூடிய செயற்கைக்கோள் செய்ய கெப்பாசிட்டி உள்ள கண்ட்ரி மொத்தம் 4 பேருக்கு தான். அது நம்ம 4ஆவது நாடாகும். அது வந்து கழிஞ்ச வருஷம் 2024 ஜனவரி 6ஆம் தேதியாகும் கமிஷன் பண்ணது. இந்த வருஷம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 13 டெராபிட் டேட்டா வந்துருக்கு. நீங்கள் அதை கூகுள் பண்ணி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா அதில் உள்ள இந்த மாஸ் எஜெக்ஷன்லாம் பார்க்கணுன்னா அந்த அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு அது புரியும், இல்லாட்டி புரியாது எப்படி இதாகுது. அந்த மாதிரி நிறைய டேட்டா இருக்குது. இனி விஞ்ஞானிகள் அது நிறையா படித்து நிறைய பப்ளிகேஷன்லாம் பண்ணுவாங்க. சரி, இப்போ நம்ம இந்த ஸ்பேஸ் ஷிப்பினுடைய வளர்ச்சியை பற்றி பேசும்போது நீங்கள் சொன்னீங்க நிறைய டிசாஸ்டர்ஸ் எல்லாம் பற்றி நம்ம இது பண்ணுறோம். அதில் நிறைய தடுத்து நிறைய உயிர்கள் முன்னாடியெல்லாம் இதாகிட்டு இருந்தது, இப்போ கம்மியாக. ஆனால் வந்து இந்த மழை வர்றது இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மேக வெடிப்பு போன்ற சம்பவங்கள்னால நிறைய உயிர் சேதம் நடக்குது. இது எல்லா இடங்களிலும் நடக்குது. கேரளாவில் மட்டும் இல்லை, ஹிமாச்சலில் நடக்குது. இந்த மாதிரி இடங்கள்ல அதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம விண்வெளித்துறையில் எல்லாமே நம்ம சாதிச்சிட்டோம்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம இந்த துறைகளில் இப்போ நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் க்ளவுட் பஸ்டிங், அதுக்கு இன்றைக்கும் மந்திரி பேசிகிட்டு இருந்தார். இப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நிறைய பேராமீட்டர்லாம் இது பண்ணி நம்ம வெதர் மாடல் இது வந்து எங்கள் ஒர்க் மட்டும் கிடையாது. இல்லை வரும் காலங்களில் அதையும் கண்டுபிடிச்சி அதுக்காக உள்ள திட்டங்கள் இருக்குது. அதாவது கொஞ்சம் இல்லை அதுக்குள்ள திட்டங்கள்லாம் இப்போ வந்து நீங்கள் வெதர் ஃபோர்காஸ்டிங் கரெக்டாக பண்ணணும்னா அது பெரிய காம்ப்ளெக்ஸ் ஜாப் ஆகும். அப்போ அதுக்கு நிறைய பேராமீட்டர் வேணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர், பேப்பர் கண்டென்ட், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர் நிறைய. அது ஏற்கனவே நமக்கு அனுப்பி இருக்கிற அந்த சேட்டலைட் உதவியாக இருக்குமா, இல்லை புது சேட்டலைட் அனுப்பி தான்? புது சேட்டலைட்டில் அனுப்பணும். இப்போ இருக்கிறத வச்சு இப்போ ஓரளவு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பட் நல்லா பண்ணணும்னா இன்னும் நிறைய செயற்கைக்கோள் வேணும். இன்டர்நேஷனல் நம்ம ரிசர்ச் மிஷன்ஸுக்கு நம்ம கூட இணக்கமாக இருக்கிற நாடுகள் எந்தெந்த நாடுகள்? கிட்டத்தட்ட 60 நாடுகள் கூட நம்ம இணக்கமாக இருக்கும். நம்ம இந்த இதில் வந்துட்டு சைனா நம்மளுடைய இதாக இருக்காங்களா சார் இந்த ஸ்பேஸ் ரிசர்ச்? சைனாவில் இப்போ ஏதாவது கோஆப்ரேஷன் நம்ம இந்த டைமில் 1:1 கோஆப்ரேஷன் இப்போ அந்த மாதிரி ரொம்ப இல்லை சைனா கூட. பட் மற்ற நாடுகள் கூடலாம் இருந்துட்டு அமெரிக்கா கூட இருக்குது. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இப்போ 3 மிஷன் 6 மாதத்துக்குள்ள. 1 ஆக்சியம் மிஷன், அப்புறம் NISA இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார் சேட்டலைட். அவங்க 10,300 கோடி ரூபா செலவழித்து பேலோடு செய்திருக்கிறாங்க. இந்த ஆராய்ச்சிக்குள்ளே பேலோடு செய்திருக்காங்க. எல் பேண்ட் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார்ன்ட்டு. சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரடார் சேட்டலைட்டு அது என்னென்னா இந்த மழை இருந்தாலும் க்ளவுட் இருந்தாலும் ஃபோட்டோ எடுக்க முடியும். அதை அவங்க செய்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம எஸ் பேண்ட் சார் பேலோடுன்னு சொல்லுவோம், அதை நம்ம செய்திருக்கோம். நம்ம செயற்கைக்கோள் மூலம் நம்ம தான் செயற்கைக்கோள் செய்தது, நம்ம ராக்கெட் மூலம் அனுப்பியிருக்கோம். இப்படி நிறைய கோஆப்ரேஷன் இருக்குது. அது ஒன்று. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு 4 மாதத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு 6,500 கிலோகிராம் கம்யூனிகேஷன் செயற்கைக்கோள் நமது நாட்டிலேருந்து நம்ம ராக்கெட் மூலம் அனுப்புகிறோம். கமர்ஷியல் பேசிஸில் அனுப்ப போகிறோம். அந்த கமர்ஷியல் இப்போ நீங்கள் சொன்னீங்க அவங்களுடைய இது வந்து நம்ம ராக்கெட்டில் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதனால இந்தியாவுக்கு எவ்வளோ வருமானம் இது வந்து கொஞ்சம் ட்ரேட் சீக்ரெட். எவ்வளோ வருமானம் நீ ஓப்பனாக சொல்ல முடியாது. ஆனால் அதை அனுப்புறதுக்கு எவ்வளவு தொகை வேணுமோ
அதில் நம்ம லாபம் இல்லாமல் அனுப்ப மாட்டோம் இல்லையா, நல்ல லாபத்தோடு அனுப்புகிறோம். சார் இப்போ ப்ரைவேட் செக்டார்ஸோடைய வருகை அப்படின்றது வந்து பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, குறிப்பாக ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம். ஸோ அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு, என்னென்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் வந்திருக்காங்க, நீங்கள் எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அதோட ஒரு கண்டினியூட்டி ஏன் வந்து தனியார் பங்களிப்பு வேணும்னு பிரதமர் அதிகமாக வந்து கோரிக்கை விடுறாரு? ஏன்னா இன்னைக்கு பேசும்போது கூட சொல்லியிருந்தாரு. இல்லை அது நீங்கள், நான் ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. நம்ம வந்து விண்வெளித்துறை ஆரம்பித்து 63 வருஷம் ஆச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து 56 செயற்கைக்கோள்கள் வந்து விண்வெளியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. 2023 பாதுகாப்புக்காக சைனா 100 செயற்கைக்கோள் அனுப்பிச்சு. இப்போ நீங்கள் இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் இருக்குல்ல, அப்போ நம்ம செயற்கைக்கோள்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 செயற்கைக்கோள் அதுக்கு பயன்பட்டு, இது வந்து ஒரே ஒரு பார்டரை பார்க்குறது. இப்போ ஃபுல்லாக நீங்கள் மானிட்டர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களா, என்ன பற்றி ஒரு 100 செயற்கைக்கோள் இருந்தால் தான் ஃபுல்லாக இது பண்ண முடியும். இதே மாதிரி நம்ம இந்த விண்வெளித்துறை ஆரம்பிக்கும் போது இந்த அப்ளிகேஷன் ரொம்ப இருக்குது. இப்போ எல்லா இடத்துலையும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜியாலஜி டிபார்ட்மெண்ட் அவங்க அனுப்பி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். இப்போ நிறைய செயற்கைக்கோள்கள் ஆக்சுவலாக வேணும். இப்போ இந்திய விண்வெளித்துறை பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட 20,000 எம்ப்ளாயி, இவங்களை வச்சு நம்ம இதை வச்சு ஃபுல்லாக செய்ய முடியாது. அது ஒன்று. ரெண்டாவது, கவர்மெண்ட் மட்டும் இன்னும் ஃபண்டு பண்ண முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் இன்னொரு 3 வருஷத்தில் இந்த இப்போ 55 எண்ணிக்கூடிய நம்பரை ஒரு 150, 200 மாற்றணும். அப்போ இப்படிலாம் மாற்றோம்னா ப்ரைவேட் செக்டர்லாம் உள்ளே வந்துன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களும் செய்யலாம், அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அதனால் இந்த ஒரு விண்வெளி வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணது ரொம்ப ஒரு நல்லது. பட் வி ஆர் ஹேண்ட் ஹோல்டிங், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். எப்படி சப்போர்ட் பண்ணுறோன்னா, இப்போ ஒரு ஆள் ராக்கெட் செய்யணும்னு வச்சுக்கோங்களா, ராக்கெட் அனுப்பணும்னா அதே மாதிரி அதுக்கு ஒரு பெரிய ஏவுதளம் வேணும். அதுக்கு அவங்க பைசா ஒன்று செலவழிக்கணும். நம்மள்ட்ட இருக்க ஏவுதளத்தில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அது மாதிரி பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்னாலும் அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறோம். அதனால் இந்த மாதிரி இந்த ஸ்பேஸ் செக்டர் ரீஃபார்ம் இப்படி கொண்டு வந்து ரொம்ப நல்லதாகும். ஏன்னா இப்போ மற்ற நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பாருங்கள், ஏலன் மஸ்க் இம்சர்வீசண்டி. அப்போ இந்த மாதிரி வந்து ப்ரைவேட் செக்டரை என்கரேஜ் பண்ணால் தான் இந்த துறை வந்து நல்ல வளர்ச்சி அடையும், நிறைய மக்களுக்கு போய் நிறைய பயன்படும். சைனா வந்து பாதுகாப்புக்காக 100க்கும் மேற்பட்ட சேட்டலைட் கழிஞ்ச வருஷம் 2023 அனுப்பினது 100 செயற்கைக்கோள். ஓகே, நம்ம அதுக்காக இவ்வளோ நாள் எவ்வளோ செயற்கைக்கோள் அனுப்பியிருக்கோம். இன்னும் வந்து அந்த பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களுக்காக செயற்கைக்கோள் அனுப்புவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? எத்தனை அனுப்புறதுக்கு நம்ம திட்டம் போட்டிருக்கோம்? எந்தெந்த இடங்கள்ல வந்து அதை கண்காணிக்கிறதுக்கு நம்ம இந்த பாதுகாப்பு துறையில் நீங்களும் பாதுகாப்பாக இருக்கணும், நானும் பாதுகாப்பாக இருக்கணும். நம்ம 2 பேருமே பாதுகாப்பாக இருக்கணும்னா இதை ரொம்ப பேசக்கூடாது. ஆனால் ஒரே ஒரு சொல்கிறேன், இப்போ சிந்தூரில் எங்கள் செயற்கைக்கோள் எல்லாமே வெற்றியாட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. அதே மாதிரி இன்னும் நிறைய செயற்கைக்கோள்கள், எவ்வளோ நம்பர்னு கேட்காதுங்க, நிறைய செயற்கைக்கோள் அனுப்புறதுக்குள்ள அப்ரூவல் கவர்மெண்ட் வந்துருக்கு. சார், அந்த IRNSS சொல்றது ஆக்சுவலாக மிலிட்ரி தான் அதிகமாக படுத்துறாங்க. நம்ம சிந்தூரில் யூஸ் பண்ணுறது அது IRNSS தான். இந்த ப்ரொசீஜர்ஸ் ரைட். அது நேவிகேஷன் வந்து நம்ம வந்து 2க்குமே, சிவில் அப்ளிகேஷனுக்கும் பயன்படும், மற்ற டிஃபென்ஸுக்கும் பயன்படும், 2க்குமே பயன்படும். அந்த ககன்யான் திட்டம் அப்படின்னா என்ன சார்? அது ஏன் வந்து காலதாமதம் ஆயிட்டு இருக்கு? இந்த ககன்யான் திட்டம் வந்தது அப்படின்னா, இந்தியர்களை இந்திய ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு வெற்றியாட்டு அனுப்பி திருப்பி கொண்டு வரக்கூடிய திட்டமாகும். இதில் நிறைய டெக்னாலஜி டெவலப் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, ராக்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா அதை ஹியூமன் ரைட் பண்ணணும்னு சொல்லணும். ஹியூமன் ரைட்டிங்னா ரிலையபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும், ரிடண்டன்சியை கூட்டி மார்ஜின்லாம் கூட்டி ஒன்று பண்ணணும். அந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருக்கு. 2வது, ஆட்களை கொண்டு போகக்கூடிய மாடியூல், ஆர்பிட்டல் மாடியூல்னு சொல்லுவோம். ப்ரெஷரைஸ்ட் கம்பார்ட்மெண்ட், ஏன்னா வெளியே வேக்கம் இல்லையா, உள்ளே வந்து ப்ரெஷரைஸ்ட் கம்பார்ட்மெண்ட், அந்த டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் இப்போ ஆட்கள் மேலே போனோம்னா இந்த ப்ரெஷர், டெம்பரேச்சர், ஆக்சிஜன் கண்டென்ட், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, கார்பன் டை ஆக்சைடு, இதெல்லாம் கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். அப்போ அதுக்குள்ளே டெவலப்மெண்ட். 2வது, ஆட்களை கொண்டு போகும்போது ஏதாவது ராக்கெட்டில் கோளாறு இருந்துன்னு வச்சுக்கோங்களா, அவங்கள சேவ் பண்ணணும். அதுக்குள்ளே க்ரூ எஸ்கேப் சிஸ்டம்னு சொல்லுவோம், அந்த டெவலப்மெண்ட். அதே மாதிரி ஆட்கள் போயிட்டு திரும்பி வரும்போது பேராசூட்டில் தான் வந்து இறங்குவாங்க, அந்த பேராசூட் டெவலப் பண்ணும். அப்புறம் ஆட்களுக்குள்ள ஹியூமன் சென்ட்ரிக் ப்ராடக்ட், இந்த சூட்டு, இந்த மாதிரி எல்லாம். அதே மாதிரி இவங்க வந்து இறங்கும்போது அவங்கள ரெக்கவர் பண்ணணும். இப்போ எமர்ஜென்சியில் எங்கேயே இறங்கினா கூட நம்ம நேவியில் உள்ள ஷிப்பு போகணும், ஹெலிகாப்டர்லாம் போய் உடனே ஒர்க் பண்ணணும். இது வந்து பெரிய ஒரு டெக்னாலஜி இன்டென்சிவ் ஒரு ஒர்க் ஆகும், நம்ம சின்ன ஒர்க்கு கிடையாது. இப்போ நம்ம வந்து 2018 ஆகஸ்ட் 15 பிரதமர் வந்து இந்த அப்ரூவல் இது அவங்க டிக்ளேர் பண்ணிவிட்டு 2022 அனுப்பலாம்ங்கிற மாதிரி இருந்தது.
இடையில பார்த்தீங்கன்னா 2 வருஷம் நம்ம கோவிட்னால ரொம்ப ஒர்க் நடக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய சோதனைகள் செய்யணும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10,000 சோதனை செய்ததில் ஒரு 8,000 நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் 2,000 சோதனை பெண்டிங் இருக்குது. ஒரு 80% கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஆளை டைரெக்டாக அனுப்புறதுக்கு முன்னுக்கு அன்க்ரூட் மிஷன் சொல்லுவோம். ஆள் இல்லாமல் இப்போ ஹியூமனாய்ட் இதெல்லாம் வச்சு அனுப்புறது. அதுக்குள்ள திட்டம் இந்த வருஷம் டிசம்பரில் நாங்கள் ஒன்று அனுப்ப போகிறோம். அது வெற்றி அடைஞ்சாச்சுன்னா எங்கேருந்து அனுப்புகிறோம் சார் நம்ம? அது ஸ்ரீஹரிகோட்டை. நம்ம இது ஏற்கனவே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் இல்லையா? இல்லை, அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இதுதான் இதுதான் ஆக்சுவல் ராக்கெட்டை நம்ம அனுப்புறது. அது இந்த வருஷம் டிசம்பரில் அனுப்ப போகிறோம். அது வெற்றி அடைஞ்சாச்சுன்னா அடுத்த வருஷம் 2 ஆள் இல்லாமல் அனுப்பிவிட்டு இந்த 3 நல்ல சக்ஸஸாக போயிடுச்சுன்னா எல்லாம் ரிவ்யூ பண்ணிவிட்டு 2027 மார்ச் மாதத்தில் ஆள் அனுப்புறதாட்டு திட்டம். விண்வெளித்துறையில் இப்போ இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது சார்? ஏற்கனவே அமெரிக்கா, ரஷ்யா, சைனா போன்ற நாடுகளில் அதை எப்படி நம்மளால நம்ம வந்து இன்னைக்கு 1 among 6 countries சொல்லலாம். சில இடத்துல நம்ம நம்பர் 1 இருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாடு வந்து நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் 1969 விண்வெளித்துறை ஆரம்பிக்கும் போது ISRO ஃபார்ம் பண்ணும்போது மக்களுக்கு வந்து பாமர மக்களுக்கு சாப்பிட்றதுக்கே வசதிகள் இல்லாமல் இருந்த ஒரு நாடு. அப்போ நம்ம மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 70 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு முன்தங்கிய நிலையில் இருந்தது. இன்றைக்கி நீங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ச்சி அடைஞ்சு சில இடத்துல நம்பர் 1 வந்திருக்கோம். 2040 எல்லா விண்வெளியில் உள்ள ராக்கெட்டு இதுனாலும் சரி, செயற்கைக்கோள்னாலும் சரி, அப்ளிகேஷன்னாலும் சரி, சென்சர்ஸ்னாலும் சரி, எல்லா இதுலேயுமே மற்ற நாடுகளுக்கு ஈக்குவலாட்டு இந்தியா இருக்கும் 2040. எப்படி அது சாத்தியமாகுது சார்? வல்லரசு நாடுகளான அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளோட இந்தியா காம்படிட் பண்றதுக்கு எப்படி அது சாத்தியம்? நம்ம மற்ற நாடுகள் கூட கம்பீட்டே பண்ணலை. நம்ம மக்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் செய்யிட்டு இருக்கோம். சரி, நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய இது ஒன்று பார்த்துக்கணும். இப்போ நான் ஒரு இது சொல்கிறேன்னா, இந்த கிரையோஜெனிக் இன்ஜின் வந்து தர மறுத்த உடனே நம்மளுக்கு ஒரு வெறி வந்து இன்றைக்கி 3 விவசாயம் நம்மளே செய்கிறோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் நம்ம தான் முதல் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதுங்க. நம்ம மக்களை ரொம்ப திறமை வாய்ந்தவங்க, ரொம்ப டெடிக்கேட்டடாக நினச்சா நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு திறமை உள்ளவங்க. அதனால் எதையும் சாதிக்க முடியுங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ 1947 நம்ம வந்து எவ்வளோ ஒரு பாவப்பட்ட நாடாக இருந்தது. நம்மளை ஆட்சி செய்த இந்த UK அவங்கள விட ஓவர்டேக் பண்ணி பொருளாதாரத்தில் 4வது நிலையில் வந்திருக்கோன்னா அப்போ மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். வெளிநாடுகள் உதவி இல்லாத ஒரு விண்வெளி ஆராய்ச்சி துறை இந்தியா ஆக வேண்டும் அப்படின்றது ஒரு முடியுமா? அல்லது உதவி அப்படி நம்ம ஒரு முடிவே எடுக்கக்கூடாது. அது ஒரு நல்ல முடிவு கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து அட்வான்ஸ் ரிசர்ச் எல்லாம் செய்யும்போது இந்த கூட்டோடு இருக்கிறது நல்லது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று உங்கள்கிட்ட ஒரு சொல்கிறேன். இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் இருக்கு இல்லையா, F=ma ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை நான் கண்டுபிடிச்சி தான் நான் ராக்கெட் விடணும்னு ஆச்சுன்னா அது என்றைக்கு நடக்கும்? அதனால் மற்ற நாடுகளோட ஒற்றுமையாட்டு இருந்து செய்தாச்சுன்னா குறைஞ்ச செலவில் நல்ல முறையில் செய்ய முடியும். இப்போ அண்மை காலங்களில் அமெரிக்காவுடனான அந்த நல்லுறவு வந்து கொஞ்சம் தொய்வு இருக்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் இது. இப்போ இந்த சூழ்நிலையில் உங்களுடைய இந்த துறையில் அமெரிக்காவுடைய உதவி ஏதாவது பாதிச்சிருக்கா இல்லை அதே கண்டு? ஆக்சுவலாக அந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு இது வந்து ஆன்சர் பண்ண வேண்டியது மந்திரிகள், அவங்க தான் பண்ண முடியாது. நம்ம ஒரு சாதாரண ஒரு சயின்டிஸ்டாக இருக்கும். சயின்டிஸ்ட்கள் இதை ஆன்சர் பண்ணக்கூடாது. ஏன்னா அது பண்ணால் அது முறையும் கிடையாது. பட் என்னுடைய இதுன்னா இந்த டெக்னாலஜி ஏரியாவில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று இருக்காது. ஏன்னா ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த். டுடே இன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் வி ஆர் ஏ ஸ்ட்ராங் ஆர்கனைசேஷன். ஸோ வி வில் பி ரெஸ்பெக்டட். இந்த இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்றுமே வராதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மற்ற கொஸ்டினை பற்றி என்னால் ஆன்சர் பண்ண முடியும். சாதாரண சயின்டிஸ்ட்னு சொல்லிக்கிட்டீங்க உங்களை. நம்ம நாட்டுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண ஒரு சயின்டிஸ்ட் தானே. லூனார் ஸ்பேஸ்ல வந்துட்டு நம்ம இது வரைக்கும் கால் வச்சு நடந்த ஒரே இது வந்துட்டு யூஎஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்தியா வந்துட்டு அதற்கான அந்த யுக்தியை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். மற்ற நாடுகள் இதே டெக்னாலஜி அதாவது கொண்டு இறக்குறதுக்கான பிளானிங் வச்சிருக்காங்களா? அது மாதிரியான அந்த கூட்டு முயற்சிகள் உங்கள்கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க? நாங்கள் இப்போ அது வந்து அங்கே இறங்குறதுக்கு வந்து யாராவது கூட்டு முயற்சி வந்தால் அது வந்து அரசியலில் நம்மளுடைய தலைவர்களும் நம்மளுடைய பாரத பிரதமர் தான் அதை டிசைட் பண்ணணும். பட் இப்போ உள்ளது பார்த்திங்கன்னா
நாங்கள் தனியாட்டு அதுக்குள்ள ஆராய்ச்சிகள்லாம் செய்துட்ருக்கோம். பட் கூட்டு முயற்சியில் எங்கேயாவது தேவைப்பட்டுனா மற்ற நாடுகள் கூட கூட்டு வைக்கிறதுல நான் வந்து அதுக்கு எதிரி கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய இது நிறைய பைசா எல்லாம் செலவழியும் பார்த்தீங்களா, இதில் கூட்டு முயற்சியோடு செய்கிறது நல்லது என்னுடைய ஒப்பீனியன். 1972 வந்துட்டு யூஎஸ் வந்துட்டு அங்க மேனை கொண்டு போய் திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. 1962 வந்து இந்த ரஷ்யாக்காரங்க 1962 ரஷ்யாக்காரங்க கொண்டு போனாங்க. ஸ்பேஸ் இது பண்ணிட்டாங்க, லேண்ட் பண்ணல, அவங்க திரும்ப சேஃபா பண்ணாங்க. அவங்க இந்த டெக்னாலஜிஸ் நமக்கு திரும்ப சேஃபா கொண்டு வரதுக்கான அந்த பிரஷரைஸ்ட் கேபின் இது அவங்களுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அந்த டெக்னாலஜி ஷேரிங்ஸ் எல்லாம் இருக்கு சார், நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு சார். எல்லாருக்கும் மனசுல வர ஒரு கேள்வி, நிலவுல தண்ணி இருக்குன்றாங்க, நீங்க முதல்ல சொன்னீங்க இதுல சந்திரன்ல தண்ணி இருக்கு, எவ்வளவு குவான்டிட்டி அங்க இருக்கும்? ஒரு மனுஷன் அங்க போய் வாழ்ந்து ஒரு கரெக்டான ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கிறது நிலாவில் தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க ஒழிய எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு கண்டுபிடிக்கல. அதுக்காக தான் இப்போ சந்திரயான் 4 ஃபர்தர் இதுக்குள்ள மிஷன்லாம் அதுக்காக தான் போகிறோம். இப்போ சந்திரயான் போய் அங்கே போய் இறங்கி சாம்பிள்லாம் எடுத்தது இதெல்லாம் இந்த மாதிரி இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஐயோ கொஸ்டின் இஸ் வெரி குட். அதுக்குன்னு தனியா ஒரு சேட்டலைட் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கான முயற்சிகளை நீங்க இல்ல அதுக்கு தனியாட்டுன்னு இல்லை. சந்திரயான் 4லயும் இந்த மாதிரி அதில் உள்ள எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இது பண்ணுவோம். ஃபர்தர் சந்திரயான் 5 ஒரு மிஷன் இருக்கு, சந்திரயான் 5 இந்த நம்மளும் இந்த ஜப்பான் நாடும் சேர்ந்து இதிலெல்லாம் இருந்து வரக்கூடிய இந்த ஆராய்ச்சியில இருந்து வரக்கூடிய பயனில் இந்த மாதிரி பயன்லாம் வரும். இப்போ வரைக்கும் எவ்வளவு தண்ணி இருக்குன்ற ஒரு நம்ம இப்போ எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு நம்ம குவான்டிஃபை பண்ணல. ஒரு மனுஷன் அங்க போய் அந்த தண்ணியை வச்சு யூஸ் பண்ணி வாழலாம் அப்படின்னு அந்த நம்பிக்கை இருக்கு, பட் குவான்டிஃபை நம்ம பண்ணல.